வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதாவது சுண்டக்காய் இட்லி பொடி. அந்த சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பச்சை சுண்டக்காய் இட்லி பொடி. இப்போ அதுக்கு பச்சை சுண்டக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கேன். இடிகளில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் வரமிளகா அதாவது காஷ்மீரி மிளகா ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு 3 பல் எடுத்து வச்சுருக்கேன், தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கை நல்லா மொறுன்னு இருக்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். செவக்க வறுத்து எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இது கூடயே பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பூடும் கடலைப்பருப்பையும் போட்டு இதோடய வறுத்துக்கலாம். இது கூடயே மல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே புளியும் வரமிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடயே உப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடயே சுண்டைக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெள்ளை கலராக வரணும். பச்சையாக இருக்க சுண்டைக்காய் வெள்ளை கலராக வரணும். இப்போ வறுத்து எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் வெள்ளை கலராக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கை விடாமல் கிண்டிங்கன்னா தான் கருகி போகாமல் நல்லா வரும். இது இப்போ நல்லா வறுத்துட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுண்டைக்காயெல்லாம் நல்லா மொறுன்னு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. நல்லா வெள்ளை கலராக வறுத்தெடுத்தாச்சு. அதே ஆற வச்சுருக்கேன். அதை அதே மாதிரி இங்கிட்டு இது தனியாக ஆற வச்சுருக்கேன். நம்ம பருப்பு இதெல்லாம் வறுத்தோம்ல, அதையும் ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் தனியாக இருக்கட்டும். முதல்ல இதை அரைச்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடயே சுண்டைக்காயும் போட்டு ஒரு 2 சுற்றுனா போதும். இப்போ எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ அதை மிக்சியில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சுற்றி எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ அதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கருப்பு சுண்டக்காய் பொடி, அதாவது கருப்பு உளுந்து போட்டு அரைச்ச நம்ம பச்சை சுண்டக்காய் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது இப்படி தான் குறன்னு இருக்கணும். இதை நீங்கள் சுடு சாதத்தில் நெய்யோடு சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஏன்னா பச்சை சுண்டக்காய் போட்டிருக்கிறதுனால கெட்டு போயிடும். புளி போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இது நான் தயார் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேணுங்கிற அளவு தயார் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி பொடியை போட்டு பிணைஞ்சி சாதத்தில் போட்டு பிணைஞ்சி கொடுத்துட்டோம்னா பொடி சாதம்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.